தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 3 முடிச்சு சீரியலில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, செம்ம இன்ட்ரெஸ்டான பரபரப்பான ஒரு காட்சியை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி ஷூட் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு வீடியோ தான் நாம் இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் ஒரு கல்யாண எபிசோட், இல்லை ஒரு கடத்தல் எபிசோட், இல்லை ஒரு கோயில் எபிசோட் நம்ம வந்தாலே பார்த்திங்க அப்படின்னா, அதை வச்சு ஒரு மாதம் 2 மாதம் அப்படின்னு ஓட்டிடுவாங்க. இது சன் டிவி மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக மற்ற சேனல்ஸில் கூட பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு சின்ன ஒரு கல்யாண எபிசோடாக இருக்கட்டும், ஒரு கடத்தல் எபிசோடாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோயில் எபிசோடாக இருக்கட்டும், இல்லை ஒரு மீட்க போகிற எபிசோடாக இருக்கட்டும், ஸோ இப்படி ஒரு சீன்ஸ் வருது அப்படின்னா இதை வச்சு ஒரு 2 மாதத்தை ஓட்டிடுவாங்க. அப்படி ரீசெண்டாக இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகத்தோட 3 முடிச்சு சீரியலில் சுரேகா ரஞ்சித்தோட கல்யாண ஏற்பாடுகள் நடந்துச்சு. ஆனால் மாப்பிள்ளை ரஞ்சித் நல்லவன் கிடையாது, இவன் மகா கெட்டவன் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு கொடூரமான ஆளாக இருக்கான் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை ரொம்பவே மோசமாக வீடியோ எடுக்கிறது, அவங்கள கொலை பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கான். இந்த உண்மைகளை நந்தினி கண்டுபிடிச்சாலும், ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லாமல் அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. பட் எப்படியோ அடுத்தடுத்த எபிசோட்ஸை பார்த்திங்க அப்படின்னா, சூர்யாவும் நந்தினியும் இவன் பார்த்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சி சுரேகா கழுத்தில் ரஞ்சித்தை தாலி கட்ட போகிற நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஸோ ரஞ்சித்தை பற்றின உண்மை வெளியே வந்ததுமே இந்த ரஞ்சித் துப்பாக்கியை வச்சு சுரேகாவை சுற்றுவேன்ற மாதிரி மிரட்டுறான். அப்போது எல்லாருமே அவனை தடுக்க போகும்பொழுது எதிர்பாராத விதமாக நந்தினியை அவன் சுட்டுட்டான். இப்போது இந்த பரபரப்பான காட்சிகள் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்ற அந்த படப்பிடிப்பு தல வீடியோவை ரஞ்சிதா நடித்த அருண் அவரோட இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்காரு.